அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. இன்றைய காலகட்டத்துக்கு முற்றிலும் தேவையான ஒரு அமர்வு அடுத்ததாக நடக்கக்கூடியது. எப்படி குழந்தைகளை வளர்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நாங்கள்லாம் பிள்ளை வளர்க்கலையா அப்படிம்பாங்க. அண்ட் யங் பேரண்ட்ஸ் ஹவ் அ வெரி பிக் சேலஞ்ச் இன் அ சேலஞ்சிங் டைம் வேர் மொபைல்ஸ் ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பாடி ஆகிவிட்ட காலத்தில் when influence from outside world is too much, முந்திலாம் குழந்தைங்க படித்து வெளியில் போகும்போது தான் வெளி நபர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு குழந்தை பருவத்திலேயே வெளி இன்ஃப்ளூயன்ஸ் வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தையை வளர்க்கறது எப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமாக இருக்குது. இதை பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக we have the very very intellectual and very promising two youngsters here with us who are going to talk about parenting in this time period. And we have with us Mr. Santosh and Aditya. Santosh and Aditya co-own Discover Learning. This is a team session on Beyond Marks, preparing thinkers for life in 2047. எப்போது நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே குழந்தைகளை கம்பேர் பண்ணுறப்போ, பக்கத்து வீட்டு பையன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டான் நீ வாங்கலையா அப்படின்னு சொல்கிறப்போ, how do we think and raise our children beyond marks? Santosh is a recipient of Tamil Nadu GST, TNGST Best Education Innovation Award. He has come up with the first textbook with a QR code. Santosh is behind the QR code based textbook. Discover Learning founder and CEO. Over to you, Santosh and Aditya. We are all ears to learn about parenting in this era. என்ன பாட்டு போட போறாங்க தான் நான் அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுமாரான பாட்டு தான் ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இந்த மாதிரி ஒரு மாநாடு பண்ணுறாங்க அப்படின்ற எங்களுக்கு நியூஸ் கிடச்சோடனே வி வேர் கியூரியஸ் என்ன டாப்பிக்கில் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ நானும் சந்தோஷம் வி மெட் கார்த்திக் சார் மீட் பண்ணும்போது அந்த 8 pillars ஆஃப் மாநாடு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பில்லர்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆல்சோ த லீடர்ஸ் அவங்களோட பேசும்போது தே கேம் அப் வித் அன் ஐடியா கால் இன்டெலெக்சுவல் மாநாடு பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் தமிழ்நாடுக்கே இது ஒரு புதிய ஐடியாலஜி. ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணி தங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்காக, அறிவு வளர்ச்சிக்காக இந்த மாதிரி ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணதுக்காகவும், அது மூலிமா நம்ம வளர முடியும்னு நம்பி வந்த ஃபேமிலிஸ்க்காகவுமே நம்ம இங்கே எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். இவ்வளோ க்ரௌட். ஐ திங்க் நான் ஹால் 3 நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹால் 3 இருக்கட்டும், ஹால் 2 இருக்கட்டும், வெளியில் பார்க்கும்போது we are able to see floating crowd. more than 10,000 பீப்புளோட வாக்கின் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல் ஹியர் ஃபார் ஒன் ரீசன், தட் இஸ் growth. ஸோ இந்த growth பற்றி பேசும்போது டிஸ்கவர் லேர்னிங் எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு கார்த்திகன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வளர்ச்சின்றது ஃபினான்ஷியல் growth மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பங்களாக நம்ம வளரணும். அப்படி குடும்பங்களாக வளரணும் அப்படின்னா ஃபேமிலியில் மாற்றங்கள் நிகழணும். அது இந்த ஜென்ரேஷனில் மட்டும் நடந்தால் பார்த்தாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் we have this special session for everyone on the topic parenting and preparing thinkers. ஸோ பேரண்டிங் அப்படின்னா மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, எப்படி குழந்தை வளர்ப்பு நம்மளை ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகுது, சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, குடும்பங்களில் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி திங்கர்ஸ், சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தால் எப்படிப்பட்ட மாற்றம் நம்மளுடைய சமுதாயத்திலையும் நம்ம படிக்கிற படிப்பு மூலமாக நிகழ முடியும் அப்படின்னு பேச வந்திருக்கோம். ஸோ என்னோட பேர் ஆதித்யா அண்ட் வி ஹேவ் மிஸ்டர் சந்தோஷ், எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஹியர். ஸோ வில் கெட் ஸ்டார்டட். ஸோ என்னோட இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப ஷார்ட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் ஸோ என்னை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஐ திங்க் எல்லாரும் அந்த 2 மணி நேரம் பாட்காஸ்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி லான்ச் ஆச்சு. மாநாடுல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் அந்த 2 மணி நேரம் பாட்காஸ்டோட ஹோஸ்டாக இருந்தேன். நீங்கள் அதில் அந்த வீடியோவில் நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம். அது மாதிரி நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தமிழ்நாடோட TNGST அசோசியேஷனோட எஜுகேஷன் இனோவேட்டர் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் அபவுட் மீ. அண்ட் இன்னைக்கு டிஸ்கவர் லேர்னிங் அப்படின்ற ஆர்கனைசேஷனில்
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are providing educational excellence to schools. ஸோ ஒரு குயிக் செக் ஐ வாண்டட் டு டூ வித் ஆல் ஆஃப் யூ. இங்கே இருக்கிறவங்கள எவ்வளவு பேர் வந்து கல்வியாளர்கள், எஜுகேட்டர்ஸ், ஆசிரியர்கள், இல்லை பிரின்சிபலாக ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூலில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்? வாவ், சூப்பர். ஐ திங்க் அடுத்த ஜென்ரேஷனோட இம்பேக்ட் கொடுக்கறது நீங்கள்லாம் ஒரு பெரிய ரோல் பண்ணுறீங்க. அவங்களுக்குலாம் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதுல யூ ஆர் ஆல் பேரண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, இப்போ தான் பிறந்திருக்காங்க. கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் ஹேண்ட்ஸ்? வாவ், சூப்பர், கரெக்டான டைமில் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க கிட்ட எப்படி சிந்தனையை வளர்க்கலாம், எப்படி அவங்கள நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ வில் சி ஹவ் இட் கோஸ். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் விட்டீங்க. எவ்வளவு பேர் அந்த குழந்தையே நான் தான் எவ்வளவு பேர் குழந்தையா ஃபீல் பண்றீங்க? கை தூக்கி பார்க்கலாம். வெரி குட். அதுதான் ரொம்ப முக்கியம். So thank you. So how many of you believe that குழந்தைங்களுடைய கல்வி இன்னைக்கு அவங்க படிக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப எக்ஸாமினேஷன் சென்டர்டாக இருக்குது? வீட்டில் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங், ஸ்கூல் கொடுக்குற ப்ரெஷர்னாலேயே நாங்கள் மார்க் ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கல்ச்சர், நம்ம வேல்யூ, ரியல் வேர்ல்டை பற்றின ப்ராக்டிக்கலான எக்ஸ்போஷர் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்? தேங்க்யூ ஸோ மச். ஓ கிரேட். ஸோ நாங்கள் வந்து டிஸ்கவர் லேர்னிங் டீமில் we are 7 to 8 members. நாங்கள் வந்து இதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். we support school in 5 different areas. ஒன்று வந்து குழந்தைங்க படிக்கிற புத்தகத்தின் மூலிமா மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பயிற்சி, டீச்சர் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட் ஒர்க் ஷாப், பேரண்ட் ட்ரைனிங், ஸ்கூலோட க்ரோத். அது போக இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ இனோவேட்டட் கோ டீச்சர் அப்படின்ற ஒரு டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா ஒரு டீச்சருக்கு ஒரு மென்டராக கிளாஸ்ல இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி இனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றியும் எப்படி இந்த பேரண்டிங் மூலிமா நீங்கள் சப்போர்ட் பண்ணலான்றதை பற்றியும் தான் பேச போகிறோம். ஸோ டு டாக் அபவுட் திஸ் வி ஹாவ் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் சந்தோஷ் சுப்ரமணியம், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் அவர் கம்பெனி. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் கியூஆர் கோடட் டெக்ஸ்ட் புக் இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட புத்தகத்தை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கியூஆர் கோடட் டெக்ஸ்ட் புக், கியூஆர் கோட்ஸ் இருக்கும். அந்த கியூஆர் கோட் டெக்ஸ்ட் புக் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் இனோவேட்டிவாக வர்ற ப்ராஜெக்டில் இருந்த ஒன் ஆஃப் த இனோவேட்டர்ஸ் மிஸ்டர் சந்தோஷ். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், கோயம்புத்தூரில் பேரூரில் பிர்லா ஓப்பன் மைண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து நம்மளோட வைஷன் பீப்புள் வந்து ட்ரஸ்ட் ஹோல்டர்ஸாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் நோபல் காஸ்ட் தட் குவாலிட்டி எஜுகேஷன் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கிடைக்கணும்னு. அந்த ஸ்கூலுக்கு வந்து he is going to be the upcoming chairperson and also DAV group of schools அதோட consultant and இந்தியாவோட ஃபஸ்ட்டு AR டெக்ஸ்ட் புக் அண்ட் AR enabled teaching console இனோவேட் பண்ணியிருக்காரு. and he is also author of 2 different books. One is Stop Teaching, Start Transforming and Magnetic Schools. So over to Santosh. Thank you so much. கையை தூக்கி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருப்பேன் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ நானும் வந்து மணவாடு தான், தெலுங்கு பேசுவேன். நானும் என்ன நினச்சேன், தெலுங்கு நல்லா பேசுகிறமே, ஆந்திரா சைடு போய் ஒரு ட்ரைனிங் பண்ணுவோம் தெலுங்குலன்னு போயிட்டு நான் அங்கே போயிட்டு நல்லா தெலுங்குல பண்ணிட்டு இருந்தேன். அரை நாள் பேசிட்டு மத்தியானம் என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சூழ்ந்துட்டாங்க. என்ன பாஷையில் பேசுனேன் இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க. தெலுங்கு தான்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நான் இங்கே வந்து அதே தப்பை பண்ண போகிறதில்ல, தெலுங்கு பேச போகிறதில்ல, தமிழ்லேயே பேசுகிறேன். அதுதான் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா? தெலுங்கு வேணாம் ரிஸ்க்கு. ஸோ ஆஸ் அன் எஜுகேட்டர் நான் கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக டீச்சராக தான் ஆரம்பித்தேன். குவிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. நீங்களாம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்க. குவிஸ் கேட்க போகிறேன். ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பட்டன் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? பட்டன் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கல, கவலைப்படாதீங்க. எந்த நாட்டில்? இந்தியா. 10 பாயிண்ட்ஸ். கை தட்டுங்க எல்லாருக்கும். வெரி குட். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? இனிமே வர போற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? ரெடியா? நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க அதே ஆன்சர் சொல்லணும். ரெடி? கப்பலை கண்டுபிடிச்சது எந்த நாடு?
சொல்லுங்க. அடுத்த செஷன் சாப்பாடு தான், அதனால தைரியமா எனர்ஜி எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? செஸ் கண்டுபிடிச்சது அடுத்தது வரமாட்டேங்குது. உலகத்திலேயே மிக சிறந்த யூனிவர்சிட்டி எந்த நாட்டில் இருந்தது? எந்த அந்த யூனிவர்சிட்டி பேர் என்ன? நலந்தா அண்ட் தக்ஷஷிலா அப்படின்ற ரெண்டு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி வந்து நம்ம நாட்டில் இருந்தது. உலகம் ஃபுல்லா இருந்து வந்து படிச்சாங்க. அதோட அகடமிக் லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? யூனிவர்சிட்டியில சொன்ன அகடமிக் லாங்குவேஜ் என்னது? சன்ஸ்கிரிட் வாஸ் தி அகடமிக் லாங்குவேஜ் ஆஃப் தி கண்ட்ரி. அதனால குருகுலம்லும் சன்ஸ்கிரிட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்லோலி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சமஸ்கிருதத்தை ஹிந்துயிசத்து கூட சேர்ந்து ரிலிஜியனா மாத்தி தள்ளி வச்சுட்டோம். அப்போ அகடமிக் நாலேஜ்லாம் எங்க போச்சு? எங்கேயோ போயிடுச்சு, நம்ம கிட்ட இல்ல. நம்ம முன்னோர்கள் சிந்திச்சு வச்ச எல்லா நூல்களும் மிக அருமையான அகடமிக் நாலேஜ் எல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் புக்ஸ்ல இருந்தது. அந்த சான்ஸ்கிரிட் புக்ஸை நம்ம ஒதுக்கி வச்சதுனால நமக்கு அந்த அகடமிக் நாலேஜே வரல. அண்ட் தேங்க்ஸ் டு திஸ் கவர்மெண்ட் வி ஆர் அகைன் பிரிங்கிங் தி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் வந்து நம்ம திரும்பி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்னு பின்னாடி போய் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். நானே ஒரு சான்ஸ்கிரிட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தான். சம் ஆஃப் தி அமேசிங் புக்ஸ் வந்து அதில் இருக்கு. இந்த விஷயமும் நம்ம ஸ்லோலி பார்ப்போம். காட்டன் சார் ஆன்சரை சொல்லிட்டோம். அப்போ அவங்க தைரியமா சொல்றாங்க பாத்தீங்களா? இதுதான் சார், நான் தான் சார் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி. ஷாம்பு, ஷாம்புவோட இந்தியன் வேர்டு என்ன தெரியுமா? சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பு, சம்புனா இந்த தெலுங்கு சம்பு இல்ல. எங்களுக்கு பொது அறிவும் கம்மி, பொதுவாகவே அறிவும் கம்மி. யாரு? ஓகே, எப்பா ரிமோட் ஒர்க் ஆகுப்பா. பிளாஸ்டிக் சர்ஜரி யாரு? சுஷ்ருதா. சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான புக். இந்த சுஷ்ருதா அவர்களுக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு கண்ட்ரியில் வச்சிருக்காங்க. எந்த கண்ட்ரி தெரியுமா? அட்லீஸ்ட் அதை பார்த்து கரெக்டாக படிச்சு சொல்லிருங்க. ஸ்காட்லாண்டில் வந்து ஸ்டாச்சு வச்சிருக்காங்க ஃபார் சுஷ்ருதா, ரீசென்ட்லி ஓபன். பட் நம்ம ஊர்ல எங்கேயாவது இருக்கா? பார்த்துருக்கீங்களா? இல்ல, நமக்கே நம்மளுடைய பெருமை வந்து தெரியல. இந்த மாதிரி விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு we were one of the top. and நிரஞ்சன் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி our country was contributing to almost 30% of the world's GDP. எவ்வளோ? 30% of the world's GDP இருந்தது. செகண்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி வாஸ் சைனா. பட் நீங்க பாப்பீங்க, நம்ம நாடு அவ்வளோ வளமையா இருந்ததுனால நிறைய இன்வேஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. முகல் இன்வேஷன்ஸ். கஜினி எத்தனை தடவை வந்தாரு? உங்க ஹிஸ்டரி டீச்சர்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி குட். 17 தடவை வந்து படையெடுத்தாரு. ஆனா அதெல்லாமும் நம்ம தாங்கிட்டு இருந்தோம். நம்ம அப்பவுமே 30% மேலதான் நம்மளோட ஜிடிபி இருந்தது. ஆனா பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு அப்புறம் அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. அதுல ஒன் ஆஃப் தி ரீசன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சொன்னாரு, நம்மளோட வெல்த்தை வந்து கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட $7 பில்லியன் வர்த்துள்ள வெல்த் வந்து நம்மள இருந்து வெளியில போச்சு. நம்ம எல்லாம் பெருமையா சொல்றோம், பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணாலும் ரயில்வே சிஸ்டம் போட்டு போனான் இல்ல அப்படின்னு சொல்றோம். அவன் எதுக்கு போட்டான்? இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு தான். எனக்கு இந்த கிரௌட ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வெரி குட் மேடம். கரெக்ட். எல்லா வெல்த்தையும் தூக்கிட்டு போறக்கா ரயில்வேஸை போட்டு கொடுத்தான். அதுவும் என்ன பண்ண, அவனோட புத்திசாலித்தனம், நமக்கே காசை கொடுத்து நம்மளையே லேபரா வச்சு நம்ம கிட்டே ஸ்டீல வாங்கி நமக்கே வச்சு நமக்கு ஆப்போசிட் போயிட்டான். கரெக்டா? அதான் பிரிட்டிஷர்ஸ் பண்ண வேலை. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணா, which is the education system. நம்மளுடைய குருகுலத்துல வந்து we were a skill based education system. எத்தனை கலைகள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்? 64 கலைகள் வந்து நம்ம குருகுல சிஸ்டத்துல சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த ஸ்கூலை நடத்துறதும் குழந்தைங்க தான். முன்னாடி பாஸ் அவுட் ஆகி போற ஸ்டூடெண்ட்ஸே அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. காலையில் எந்திரிச்சிலிருந்து நைட்டு வரைக்கும் அவங்களே தான் அந்த குருகுலத்தை ரன் பண்ணுவாங்க. டீச்சர்ஸோட வேலை கைடன்ஸ் மட்டும்தான். இப்படிதான் இருந்தது நம்மளுடைய குருகுலம் சிஸ்டம். பட் அதை வந்து வேரோட மாத்தினது வந்து மெக்காலேஸ் எஜுகேஷன் சிஸ்டம், பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம். அவன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினை மாத்திட்டு போயிட்டான். பிரெயினை என்ன மாத்தினா அப்படின்னா, ஸ்கில் பிரெயினா இருந்தோம். எதை படுத்தா ஏதாவது ஒரு திறன் இருந்தது நம்ம கிட்ட. அந்த ஸ்கில் பிரெயினை இன்ஃபர்மேஷன் பிரெயினா மாத்திட்டு போயிட்டான். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இது, ஹூ இன்வென்டட் திஸ், கையை எப்படி கழுவணும், சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு நமக்கே திரும்பி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இந்த புக்கை திரும்பி திரும்பி திரும்ப 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 கிட்டத்தட்ட 100 வருஷமா இதே படிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்குடா அந்த பிளான் பார்ட்ஸை சொல்லி தர்றீங்க, எதுக்குடா சயின்ஸ் சொல்லி தர்றீங்கன்னா, சயின்ஸ் வடிவேலு மாதிரி சயின்ஸ் எங்கும் இருக்கிறது, இசை எங்கும் இருக்கிறதுன்ற மாதிரி சயின்ஸ் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, அதனால தான் சொல்லி தர்றாங்கன்றாங்க டீச்சர்ஸ்.
என்னைக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் பிரெயின்லேருந்து திரும்பியும் ஸ்கில் பிரெயினுக்கு மாறுறோமோ அன்னைக்கு தான் நம்ம கண்ட்ரி திரும்பியும் டாப் நம்பர் 1க்கு வரும். அது எப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிளான் பார்ட்ஸ் படிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸ்கூலில் சொல்லித்தரதை பத்தாம வீட்லேயும் வந்து திரும்பி அந்த ஹோம்ஒர்க்கை படிடான்னு தலை கொட்டி சொல்லித்தரோம் இல்லையா? அங்கே என்ன சொல்லித்தரோம்? வாட் இஸ் பிளான் பார்ட்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் பிளான் பார்ட்ஸ் என்ன, பிளான்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், எதை படித்தாலும் எப்படி யூஸ் பண்ணலாம் தான் படிக்கிறோமே தவிர we are not saying how we are going to give it back. பட் இதே இன்ஃபர்மேஷன் பிரெயின் ஸ்கில் பிரெயினாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தையும் சொல்லித்தரணும். பட் அது கூட சேர்ந்து சிஸ்டம் திங்கிங்கை சொல்லித்தரணும். ஒரு சயின்டிஸ்ட்டை உருவாகணும் அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் திங்கிங்கை சொல்லித்தரணும். கரெக்டா? சிஸ்டம் திங்கிங்னா அப்படின்னா என்ன? இந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ சிஸ்டம்ஸ் வேலை பண்ணுது, ஃப்ளாலெஸ்ஸாக எப்படி வேலை பண்ணுது, எவ்வளோ பேர் இதுக்கு பிளானிங் பண்ணாங்க, ஒரு ரூட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிளானிங் இருக்கணும். இது வளர வளர ரூட்டு கீழே அதே மாதிரி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு போகும். இந்த விஷயங்களை வந்து ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் திங்கிங் அப்படின்ற ஸ்கில்லை சொல்லி கொடுத்தா தான் இந்த சயின்டிஃபிக் திங்கிங் டெவலப் ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட 10,000 டீச்சர்ஸுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். போகும்போதெல்லாம் நான் கேட்குறது ஒரே விஷயந்தான். சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, 20 வருஷமாக சயின்ஸ் சொல்லியிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட்டை உருவாக்கி இருக்கீங்களா? எதுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்னா, சார் அது சொல்லித்தரணும் சார், அதனால சொல்லித்தரோம் சார். என்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வந்து நான் இன்னைக்கு பிளான் பார்ட் சொல்லி கொடுக்கறதுக்காக உள்ள போல, ஒரு சயின்டிஸ்ட்டை உருவாக்குறதுக்காக நான் உள்ள போறேன்னு நினைக்கும் போது தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆகணும். மேக்ஸ் டீச்சர் வந்து நான் இன்னைக்கு இந்த சாப்டரை முடிக்கணும்னு சொல்லி உள்ள போகக்கூடாது. கிளாஸ் ரூம்குள்ளார நான் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனை உருவாக்கணும்னு சொல்லி உள்ள போகணும். நான் சொல்ற ஒரு விஷயம், ஸ்கூல்ல எல்லாமே சொல்ற ஒரு விஷயம், சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை எடுத்துருங்க, சயின்டிஃபிக் ஸ்கில் சப்ஜெக்ட்னு அதை பேர் வைங்க. அந்த பேர் வைக்கும் போது தான் அது மாறும். இல்லாட்டி சயின்ஸ் கிளாஸ், மேத் கிளாஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ரொம்ப பெருமையா 30 வருஷமா நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேங்க. வெரி குட். ஏதாவது ஒரு ஆத்தரை கிரியேட் பண்ணியிருக்கியா? உன் குழந்தை ஒரு புக் எழுதியிருக்கா? புக்கை விடுங்க. ஏன் எவனோ எழுதின சாப்டர் ஏன் நம்ம படிக்கணும்? ஏன் நம்மளே ஒரு லெசன் எழுத முடியாதா? நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஜிடி நாயுடு பத்தி பேசினாங்க. ஜிடி நாயுடு பத்தி ஏதாவது ஒரு சோசியல் புக்ல பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சயின்ஸ் புக்ல பார்த்துருக்குமா? இந்த கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த நகரத்தை பத்தி ஏதாவது ஒரு புக்ல பார்த்துருக்குமா? ஏன் எந்த டெக்ஸ்ட் புக்லயும் இல்லை? ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை டிசைன் பண்றது நம்ம இல்லை, எவனோ ஒருத்தன் பாம்பேல டெல்லியில இருந்து டிசைன் பண்றான், அனுப்புறான், நம்மளும் அதையும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சோஷியல் படிக்கும் போது நம்ம லோக்கல் சோஷியல் படிக்க கூடாதா? அந்த மாற்றம் எப்போ வருதோ அப்பதான் எஜுகேஷன் மாறும். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹிஸ்டரியை நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷனாக சொல்லி தந்துட்டு இருக்கோம். அசோகர் என்ன பண்ணார்? மரம் நட்டார், அவ்வளோதான். எப்போ பிறந்தார், அவருக்கு எப்போ எவ்வளோ சிப்ளிங்ஸ், தங்கச்சி எவ்வளோ, தம்பி எவ்வளோ, இதே தான் படிச்சுட்டு இருக்கோம். ஹிஸ்டரியை ஸ்கில்லாக சொல்லி தரணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ஹிஸ்டாரிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லி தரணும், நோட் டேக்கிங் சொல்லி தரணும். நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் இல்லை, பாஸ்ட் ஹிஸ்டரிஸ் இல்லை. ஹிஸ்டரி இருந்தாலும் அதை நம்ம வேலிடேஷன் பண்றோம், மித்தாலஜின்னு பிராண்ட் பண்ணிட்டோம். ராமாயணம் வந்து மகாபாரதம் ஹிஸ்டரியா இல்லையா? மித்தாலஜியா ஹிஸ்டரியா? நம்ம சொல்றோம். வெள்ளைக்காரன் ஏன் ஒத்துக்கல? அவன் ஏன் ஒத்துக்கணும்னு சொல்றோம். ஆனாலும் நம்ம வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் மைண்ட் இருந்தது அப்படின்னா இத்தனை நேரம் அதுக்கான ரீசன்ஸை கண்டுபிடிச்சு, சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சு, ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி, யூனிவர்சிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணி, அதை மித்தாலஜி இல்லடா ஹிஸ்டரின்னு சொல்லி நம்ம மாற்றி இருப்போம். நமக்கு மாத்திர அந்த திறன் நம்ம கிட்ட இப்போ இல்லை. அந்த திறனை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹிஸ்டரி மட்டும் சொல்லித்தராம, இன்ஃபர்மேஷனாக சொல்லித்தராம, காஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் சொல்லித்தரணும். நீ இது பண்ணும்போது என்ன நடக்கும்? ஒரு லீடரா ஒரு குப்பை எடுத்துட்டு இங்க போடுறேன்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு, அது அவனுக்கு புரியணும். அந்த மாதிரி புரிய வைக்கிறது தான் ஹிஸ்டரியோடைய வேலை. ஒரு சின்ன டிசிஷன் ஹவு இட் கேன் மேக் அன் இம்பாக்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் அவர் பேசுவார். பேரண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மன வருத்தமான விஷயங்கள் நிறைய நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, எல்லா கீரைகளுக்குமான பேரை வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் புக் வேணால் எடுத்து பாருங்க, ஸ்பினாச் அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் எத்தனை வகைகளான கீரைகள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ வகையான கீரைகள் சொல்ல முடியும்? சொல்லுங்கள், பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, அகத்தி கீரை, முருங்கைக்கீரை,
சிறுகீரை, தண்டுக்கீரை, வாதங்கி நாராயண் கீரை, இவ்வளவு கீரை வகைகள் இருக்கு. ஆனா தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாங்க மெஜாரிட்டியான டெக்ஸ்ட் புக்ஸ் நிறைய பார்த்துட்டோம். நம்ம ஊர்ல விளையக்கூடிய கீரைகளுடைய பெயர்கள் கூட இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியாத அவல நிலையில தான் நம்ம இருக்கோம். மேம் வந்து சொன்னாங்க, சுமதி மேம் இதுக்கு முன்னாடி பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க கீரை பிஸ்னஸ் பண்ணலான்னு. கீரை பேரே தெரியாம எப்படி கீரை பிஸ்னஸ் பண்றது? இதுக்கு காரணம் வந்து வீடுகளில் நம்மளும் கல்வியாளர்களும் மாறணும்னு நினைச்சாதான் மாற முடியும். மார்க்கெட்டுக்கு போனால் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கீரை கிடைக்குது. கிளாஸ் ரூமில் கீரையை கொண்டு வந்து போட்டு கீரையை தொட்டு பார்த்து இதுதான் முருங்கைக்கீரை, இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை, இதுதான் தண்டுக்கீரைன்னு 5வது படிக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு 25 வயசு இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கெட்டுக்கு போய் கீரை வாங்கி தரலான்ற எண்ணம் இன்னைக்கு வந்திருக்கும். இது வந்து மேஜர் ப்ராப்ளம் கீரையான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற மேஜர் ஹெல்த் இஷ்யூன்னு நம்ம டாக்டர் கிட்ட போய் உட்கார்ந்தா டாக்டர் சஜஸ்ட் பண்றது, தம்பி வீட்டில் போய் கீரை சூப் சாப்பிடு, கீரை குழம்பு சாப்பிடு, முருங்கைக்கீரை பொடி சாப்பிடு, இப்படிதான் வந்து சஜஷன்ஸே வருது. இந்த சஜஷன்ஸ் காரணம் என்னன்னா நம்மளோட ரூட், நம்மளோட கல்ச்சரை நம்ம மறந்துட்டு நம்ம புத்தகங்களும் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் வேற எதையோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு பேரண்ட்ஸ் என்னன்னா, நம்ம கல்ச்சர்ல நீங்க ரூட்டடா இருங்க. வெளியில மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம ஊர் காய்கறிகள், நம்ம ஊர் பழங்கள், நம்ம ஊர் விஷயங்களை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க மார்க்கெட்டுக்கு சொல்லி தரும்போது ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் என்னால் பேரண்ட் கிட்ட பார்க்க முடியுது. அது என்னன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூட்டிட்டு போய் கடைசியில் பில்லை கையில கொடுத்து கணக்கு கரெக்டாக இருக்கா போடு. ஐ அப்ரிஷியேட், அடிஷன் கற்றுக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரியான கல்ச்சர்லி ரூட்டடான விஷயங்களையும் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, டிஸ்கவர் லேர்னிங்லேருந்து டெக்ஸ்ட் புக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்த மாற்றம் நிகழ போகிறதே கிடையாது. உங்கள் பசங்க வந்து மெமரி பண்ணி அதை எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக தான் பண்ண போயிட்டு ரிப்பீட்டடாக அதை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி காமிச்சிட்டே இருப்பாங்க. இதை மாற்றுறதுக்கான ஒரே வழி என்னன்னா, உங்களுடைய டெக்ஸ்ட் புக் வந்து ஸ்கில் புக்ஸாக மாறணும். இதை ஏன் இந்த க்ரௌடில் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, பெற்றோர்களான நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து பாருங்க. அதுல திறன் வளர்ப்பு பயிற்சிக்கான எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கில்டு புக்கா இருந்தாதான் உங்க பசங்க காலேஜ் போகும்போது ரெஸ்யூம் எடுத்துட்டு போய் ஒரு இன்டர்வியூவர் முன்னாடி உட்கார்ந்து பேசுவான். ஏன்னா பேசுவது அறிவு கிடையாது, ஒரு திறன். உங்க டெக்ஸ்ட் புக்ல உங்க மாணவர்கள் கணக்கு படிக்கிறாங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா ஸ்கூல்ல போய் கேளுங்க. இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரியில சிபிஏ அப்படின்ற அப்ரோச்ல கணிதத்தை நம்பர் சென்ஸ் அப்படின்ற பேர்ல சென்ஸா ஸ்கில்லா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னுமே 1லேருந்து 100 வரைக்கும் எழுதி போட்டு 1லேருந்து 100 வரை மனப்பாடம் பண்ணி சொல்லுன்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் கிட்ட எனக்கு இருக்கிற இன்னொரு மனவிருத்தமான விஷயம் என்னன்னா, ஏன் இந்த ஸ்கில் புக்கா மாறணும்னா, உங்க வீட்டுக்கு கெஸ்டா ஒரு குழந்தை வரான். குழந்தை வந்த உடனே நம்ம கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, ஓ எல்கேஜி படிக்கிறியா, ஒரு ரைம்ஸ் பாடு. சூப்பரா கேட்குறாங்க, கேட்டு பழகிட்டோம். ஏ ஃபார் டிங்கிள் டிங்கிள், இதுதான் மனப்பாடத்துக்கு எக்ஸாம்பிள். எவ்வளோ வார்த்தைகள் ஏக்கு கீழே இருக்கு, ஆனா எதுவுமே தோணல. ஏன்னா ஆப்பிள் தான் தோணுது. ட்விங்கிள் டிங்கிள்னு லிட்டில் ஸ்டாருக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கண்டிஷன் பண்ற புத்தகங்களை விட்டு வெளியே வாங்க. அடுத்த முறை உங்க வீட்டுக்கு கெஸ்டா குழந்தைங்க வந்தா ஒரு 5 உருளைக்கிழங்கையோ தக்காளியோ முன்னாடி போட்டு எவ்வளவு உருளைக்கிழங்கு இருக்குன்னு எண்ணி பார்த்து காமின்னு சொல்லுங்க. நீங்க மாறினீங்கன்னா ஸ்கூல்ல டிமாண்ட் சேஞ்ச் ஆகும். சப்ளைல பிரச்சனை இருக்கிறதுனால தான் டிமாண்ட் இல்லாதனால சப்ளைலயும் ப்ராப்ளம் இருக்கு. டிமாண்டை நீங்க மாத்துங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? கடந்த ஒரு 3 மாசமா நான் என்ன காலங்காத்தால 2:30 மணிக்கு ஏதோ ஒரு ஐடியா வரும். நான் ஏதோ சாட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ என் ஒய்ஃப் நிஜமாவே ஒரு டவுட் வந்துருச்சு, நீ எந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்ன சத்தியமானமா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் பார்த்ததில்ல, சாட் எல்லாம் பண்ணல, கோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவன் நம்பவே இல்லை. என்ன கோடிங் பண்றிய, போன்ல இப்படி மலாக்குப்படுத்தி என்ன கோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, AI has changed the world completely. கோடிங்கே தேவையில்லை, சாட் பண்ணா போதும். AI சாட் பாட்ஸ் கூட நீங்க சாட் பண்ணா 5 நிமிஷத்துல அடுத்த ஃபீச்சர் ரெடி. நான் ஜோக்குக்கு சொல்ல, லாஸ்ட் 6 months we have built 2 amazing platforms just using AI. நான் கோடிங் படிச்சதில்லை, பட் டுடே this platforms are worth crores.
makemybook.ai அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து end to end textbooks without a single line of code you can do. அதே மாதிரி கோ டீச்சர் அப்படின்றது டிவைஸ். இந்த சிம்பிள் டிவைஸ் டீச்சர்ஸ் இப்படி மாட்டிட்டு கிளாஸ் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டீச்சிங், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலான்ற வரைக்கும் எல்லா டூலும் கொடுத்துரும். ஒரு ஸ்கூலுக்குமே ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணும். எந்த டீச்சருக்கு என்ன ட்ரைனிங் வேணுன்ற அளவுக்கு இது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸ் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரியேட் பண்ணது வந்து வித்தவுட் கோடிங் இஃப் யூ ஆர் ஏபிள் டு பில்ட் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் அண்ட் வி ஹேவ் டு வேக் அப். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அனுப்புகிறோம், பட் அந்த பைத்தானுக்கும் அந்த ஜாவாக்கும் நாளைக்கு ஃபியூச்சர் இல்லை. நீங்க சமைக்கும் போது இப்படி ஒரு ஃபீச்சரை போட்டு நீங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளார இந்த சைடு ஃபீச்சர் ரெடி ஆயிடும். அந்த லெவலுக்கு ஏஐ வந்து உலகத்தை மாத்திருச்சு கம்ப்ளீட்லி. எவ்ரிபடி கேன் பில்ட் தேர் ஓன் ஆப்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து அந்த கோடிங் ஸ்கில் யூஸ் ஆகல, இனோவேஷன் தான் யூஸ் ஆகுது, சிந்தனை தான் யூஸ் ஆகுது. எப்படி இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணி நான் கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்கணும், கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்ற திறன் தான் இங்க யூஸ் ஆகுது. அந்த ஸ்கில்ல யாரு சொல்லித்தரா? ஸ்கூல்ல சொல்லித்தரமா? நம்ம கோடிங் சொல்லி எப்பா இதை சொல்லித்தரதாப்பா என் வேலை, இதை எப்படி யூஸ் பண்றது உங்க வேலை அப்படின்றோம். கரெக்டா? அப்ப இது யார் சொல்லி தரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேலை. நாளைக்கு வந்து ரோபோட்ஸ் ஆஃப்டர் ஏஐ, நான் இது முதல்ல பிலீவ் பண்ணல தட் ரோபோட்ஸ் வில் டேக் ஓவர் வேர்ல்டுன்றது நான் பிலீவ் பண்றேன். ஐ எம் அ ஃபியூச்சரிஸ்ட். நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருப்பேன் இது வந்து நடக்கும் அப்படின்னு. பட் இன்னைக்கு இந்த லாஸ்ட் 1 இயர் ஆஃப்டர் சாட் ஜிபிடி எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றாங்க. வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு உட்பட அதில் தான் போறோம் இப்போ நம்ம. ஏன்னா அதுல பெட்டரா இருக்கு. யூடியூப்ல போனா 10 வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். இது கிட்ட கேட்டா அது கரெக்டா ஒரே ஒரு விஷயத்த சொல்லுது. நம்மளோட திங்கிங்கை அது எடுத்துருச்சு. கரெக்டா? மொபைல் ஃபோன் வந்தப்ப நம்ம மெமரியை எடுத்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 100 ஃபோன் நம்பர் கூட தெரியும். மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் இருங்க பார்த்து சொல்றேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கரெக்டா? ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இருங்க யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு இதுல தான் கேட்குறோம். எதை கேட்டாலும் உள்ள போயிடுறாங்க பசங்க. எப்ப கொஞ்ச நேரம் ஏஐ பண்ணாம நீயே சொந்தமா திங்க் பண்ணி சொல்லுன்னா நடக்கல, எல்லாத்துக்கும் ஏஐ போயிடுறோம். அப்போ ரோபோட்ஸ் ஆர் பிக்கிங் அப் வெரி ஃபாஸ்ட். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரோபோட் ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங். நான் கிட்டத்தட்ட 4 தடவை சைனா போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் தடவை சைனா போனதுக்கும் 4வது தடவை சைனா போனதுக்கும் சைனாலேயே நான் ஆடி போயிட்டேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ்ல ரோபோட்ஸ் ஆர் ஒர்க்கிங் சைனால. ஏன்னா அவனுக்குமே லேபர் பிரச்சனை தான். ஊருக்கு போனா வரமாட்டேங்கிறான். பொங்கலுக்கு விட்டேன் சார், திரும்பி வரவே இல்லை சார்ன்ற மாதிரி. அவனும் ஜனவரியில் கிளம்பி போறானுங்க, வரமாட்டேங்கிறானுங்க. அந்த டைம்ல என்ன பண்றது? ரோபோட் வச்சு யூஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ ரோபோட்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் எவ்ரி சிங்கிள் ஒர்க். இட் வில் ஸ்டார்ட் வித் மீனியல் ஜாப், பட் இது மட்டும் இல்லை, இட் கேன் கோ அப். Tomorrow there is a big future for robots in army. Believe me, whichever country has the largest army of robots will rule the world. இது நடக்க போகுது. அது யார் முந்த போறா? நம்ம இன்னும் ரோபோட்டை சைனால இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவன் 1 லட்சம் ரோபோட்டை இறக்கணும் பார்டர்லன்னா காலி. நம்ம யார் பண்ணுவா? இன்னைக்கு அவன் சிசிடிவி கொடுக்குறான் இல்ல நம்ம கிட்ட, எல்லாத்தையும் சைனால இருந்து வாங்குறோம். இங்க உட்காந்து அவனால பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு. அந்த அளவுக்கு உள்ள சிப்பை வச்சு கொடுத்துருக்கான். சிசிடிவி கூட நம்ம மேனுஃபேக்சர் பண்றது இல்லையா? நெயில் கட்டர் கூட நம்ம மேனுஃபேக்சர் பண்றது இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, 30% ஆஃப் ஜிடிபி ஸ்கில் பேஸ்டா இருந்தோம். எல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம மேனுஃபேக்சரிங் திறனை வந்து எடுத்துட்டாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸா மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் கொண்டு வரது இதனால தான். பட் இன்னுமே நம்மளோட அந்த டிபெண்டன்சி எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணல. நம்ம இன்னும் அந்த எஜுகேஷனை மாத்தாத வரைக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸ் எதுவும் ஹிட் ஆகாது. ஓரளவுக்கு ஹிட் ஆகுது, பட் யூ நீட் டு மேக் மோர். அதுக்கு வந்து எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிரைவர்ஸோட வேலை, எல்லா வேலையும் போகும், மெய்ட்ஸோட வேலை எல்லாமே. ஃபியூச்சர்ஸ் ஆர் இன்னுமே. ஆனால் கிளாஸ் ரூமில் என்ன அப்படின்னா, நான் போன வாரம் ஒரு கிளாஸ் ரூமில் இருந்தேன் தருமபுரி ஏரியாவில், கிரேட் 11. நான் போய் உட்காடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து எப்படி டீச்சர்ஸ் எடுக்கிறாங்கன்னு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டீச்சர்ஸ் வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க, வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க, வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க. எப்போதாடா மாறும் இந்த உலகம்? டீச்சர்ஸ் மாறுற வரைக்கும் நம்ம சிஸ்டம் அண்ட் எஜுகேஷன் வில் நாட் சேஞ்ச், அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு சேஞ்ச். இன்னுமே ஒரு 30 குழந்தைங்க இருக்கும்போது டீச்சர்ஸ்க்கும் கஷ்டம் தான். எவ்வளோ குழந்தைங்களோட ஐடியா தான் கேட்பாங்க. கொஞ்சம் நேரம் உட்காருமா, நான் கிளாஸ் எடுத்து முடிக்கிறேன், போர்ஷனை முடிக்கணும், எக்ஸாம் வருது, இவ்வளோ கவலைகள் டீச்சர்ஸ்க்கும் இருக்குது. அதனால தான் இப்போ சிபிஎஸ்சி வந்து 60% தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் அசஸ்மெண்ட், 40% இன்டர்னல் சொல்லிட்டான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 5000 ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். அவங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் பாவம் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமச்சீரில் இன்னும் பேக்வேர்டாக இருக்குது.
நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு ஐ திங்க் டாப் 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, காமராஜர் கொண்டு வந்த எஜுகேஷன் ரெவல்யூஷன் தான் காரணம். ஆனால் அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. அடுத்த லெவல் ரெவல்யூஷன் கொண்டு போகலை அப்படின்னா தமிழ்நாடும் பின்தங்கிடும். அதுக்கு ஐ ஹோப் திஸ் கவர்மெண்ட் அண்ட் த ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ் லீடர்ஸ் வில் ஸ்டார்ட் திங்கிங் வாட் ஹேஸ் டு சேஞ்ச் இன் எஜுகேஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? என்ன கொடுமை சரவணன்? இதெல்லாம் உருவாக்குற அந்த பிஎட் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்கு இல்லையா, என் ஒய்ஃப் ரீசெண்டாக பிஎட் முடிச்சா, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அவன் 2 காலேஜில் பேரலாக பண்ணான். ஒன்று அசீம் பிரேம்ஜியில் டிப்ளமோ பண்ணா, இன்னொன்று நம்ம ஊரில் ஒரு பிஎட் பண்ணான். இங்கே போயிட்டு வரும்போது, அந்த அசீம் பிரேம்ஜி போயிட்டு வரும்போது ஒவ்வொரு செஷனுக்கு அப்பா சான்ஸே இல்லை, இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை, குழந்தைங்களை இப்படியா, இதுதான் சைக்காலஜி அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா. இந்த இடத்துல பிஎட் படிச்சு ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்தான்னா அடுத்த ஒரு வாரம் வீட்டில் பாத்திரம் உடையும், அது உடையும், என்ன கடுப்பு. 40 பேஜ் எழுதணுமா, 18 பேஜ் அசைன்மெண்ட், 18 அசைன்மெண்ட், எல்லாத்துமே 30 பேஜ், எதுக்குடா எழுத சொல்றீங்க அப்படின்னு. இப்படி இருக்கும்போது எப்படி நல்ல டீச்சர்ஸ் வருவாங்க? ஸோ இங்கே யாராவது பிஎட் நடத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை கூப்பிடுங்க. டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலாம். புக்கை மட்டும் வச்சு பிஎட்னால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பிஎட் ஹேஸ் டு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வி கேன் லுக் அட் சேஞ்சிங் த டீச்சிங். ஸோ பிஎட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நான் ரொம்ப நேரமா நீங்களும் பாவம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ டெமோ பண்ணுறதுக்கு நான் சந்தோஷோட ஹெல்ப் வாங்கிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கேம் என்னன்னா, ஒரு 10 செகண்ட்ஸில் ஒரு கேம் பண்ண போகிறோம். எல்லாரும் எந்திரிங்க. ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. ரெடி? ஸோ இப்போ பக்கத்தில் யாராவது கை பிடிங்க. பக்கத்தில் யாரோ ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கோங்க. யாரோ தெரிஞ்சவங்களா கை பிடிங்க. யாரோ அப்புறம் பிரச்சனை வந்துருப்போம், கையை பிடிச்சி இழுத்தியாடுற பிரச்சனை. ஓகே, என்னடி இது? ஸோ இப்போ நான் இந்த பக்கம் கையை இழுத்தேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட்டு, அவர் எடுத்தாருன்னா அவர் அந்த ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்டு. நான் சரியா? 10 கவுண்ட் எண்ணுவேன். அந்த 10 கவுண்ட்ல யார் மேக்ஸிமம் எடுக்கிறீங்க, பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். யார் வின்னர்னு உங்க 2 பேருக்குள்ள நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்க கை உங்கள் சொத்து. ஓகேவா? பத்திரம். ரெடி? கை சுலிக்கிச்சுன்னு எனக்கு தெரியாது. 10 9 8 7 6 5 4 3 எனக்கு ஒரு பாயிண்ட். 2 1.5 1 0.5. டைம் அப். பியூட்டிஃபுல் கேம். வின்னர்ஸ் இருங்க உட்காந்துருந்தீங்க. அவ்வளோ ஒன்றா உட்காந்து ரொம்ப நேரமா உட்காந்துருந்தீங்களே. ஓகே, ஐ திங்க் வின்னர்ஸ் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. சூப்பர். எல்லாரும் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. கடைசி பாட்டுக்கு தான் நான் வெயிட்டிங். அவார்டு வாங்கும்போது நல்ல பாட்டா போய் யோசிச்சு வைங்க. இப்போ நானும் சந்தோஷம் இடையில ஒரு சின்ன சீக்ரெட் பேசி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்கன்னா 10 கவுண்ட் பண்ண போறீங்க. யார் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்த்துடலாம். போன ரவுண்ட்ல நான் தான் ஒரு பாயிண்ட். அவனுக்கு சத்தே இல்ல, கீரை பத்தி பேசுறானே தவிர சத்து இல்ல. ஆனா இந்த தடவை அவன் 50 எடுப்பான்னு எனக்கு ஒரு டவுட், அவனுக்கு ஒரு ஹஞ்ச் இருக்கு. நம்புறீங்களா? 50 எடுக்க முடியுமா அவன் என் கூட? ட்ரை பண்ணலாமா? சான்ஸ் இல்லன்றாங்க. எனக்கு தான் சப்போர்ட் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 கோ. 3 4 5 6 7 8 9. மெதுவாடா கை போ. 19 20 21 20 24 25 29 30. நீங்க எல்லாம் பண்ணுங்க பார்க்கலாம். இதே மாதிரி விட்டு கொடுத்து. Can you all do it together? பண்ணுங்க பண்ணலாமா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், Thank you all. Thank you. Please be seated. So what we are trying to say to this activity is, இப்போ பிரச்சனையே ஸ்கூல்லையும் வீட்லேயும் என்ன பிரச்சனைனா, வீடு தான் பாயிண்ட் எடுக்கணும்னு பேரண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி நீங்கள் இங்கே இழுத்துட்டு இருக்கீங்க. ஸ்கூல் தான் பாயிண்ட் எடுக்கணும்னு ஸ்கூல் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. கடைசியில் 2 பேருக்கும் பாயிண்டே கிடைக்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் மீட்டிங் போனாலே நம்ம அவங்கள சொல்கிறோம், அவங்க நம்மள சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்காக ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கும். அதே 9th வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பசங்க பாதி பேரண்ட்டே இருக்க மாட்டாங்க. எப்படியோ அதே தான் பேச போகிறாங்க. எதுக்கு நம்ம போகணுன்னு. ஸோ வேர் ஐ வாண்ட் டு ஃப்ளிப் த ஐடியா இஸ், இட்ஸ் போத் ஆஃப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்கூலுக்கு எப்படி ஒரு குழந்தை வளர்ப்பில் டெவலப்மெண்ட்டில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே தான் பேரண்ட்ஸ்க்கு. ஷார்ட்டாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா, திங்க் அபவுட் த கல்ச்சர். இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வேற எங்கேருந்தோ வரதுனால அழகான கல்ச்சரல் திங்ஸ் நம்ம மிஸ் பண்ணுறோம். வாழை இலையில் சாப்பிட்றது எவ்வளோ நல்ல கல்ச்சர், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கோங்குரா சட்னி செய்ய தெரியுமா? திங்க் அபவுட் இட். எவ்வளோ பேருக்கு நம்ம கல்ச்சரல் டான்ஸ் பற்றி, கல்ச்சரல் மியூசிக்ஸ் பற்றி நம்ம சொல்லித்தரோம். முதல்ல என்னென்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஊரில் நடக்குதுன்னு உங்கள் பசங்களுக்கு தெரியுமா?
பேரண்ட்டாக நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டோன்னா எக்ஸலண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சிட்டி. ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்னைக்கு அவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நம்ம பசங்களில் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்ட்டாக தங்க நகை செய்கிறது, சில்வர் நகை செய்கிறத பற்றின எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னுமே இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் வந்து நம்மளுடைய மண்ணில் வந்து புதைஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த கல்ச்சரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்கூல் ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டும் எடுத்து செஞ்சீங்கன்னா வருங்காலத்தில் சந்தோஷ் சொன்ன மாதிரி நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப ஹையாக க்ரோ ஆகும். அண்ட் இந்தியா எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் we can be number 1. ஏன் இதை சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு உங்கள் ஸ்கூல்லையும் இன்னைக்கு உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இந்திய கலாச்சாரத்தையும் இந்த மண்ணோட பெருமையும் நீங்கள் சொல்லி தரலைன்னா somebody else is going to teach their culture to your kids. அதோட விளைவை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்க பசங்க போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, பார்க்குற படங்கள், கேட்குற மியூசிக், அவங்க யூஸ் பண்ற நோட்டு, அவங்க பென்சில், அவங்க லேர்ன் பண்ற ஆர்ட், எல்லா ஃபார்ம்லையும் இன்னைக்கு நம்ம கல்ச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு இருக்கோம். ஸோ வாட் ஐ வாண்டட் டு சே டு ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் எஜுகேட்டர்ஸ் ஹியர், நம்ம ரெவல்யூஷனரியாக யோசிச்சோன்னா, இந்த இன்டெலெக்சுவல் மாநாடை பயன்படுத்தி இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணோன்னா நம்ம மண்ணோட பெருமையும் ஆர்ட்டையும் கல்ச்சரையும் திரும்ப கொண்டு வர முடியும். ஸோ இது எப்படி சார் பண்ணுறது? எனக்கும் ஆசை தான், நான் கல்ச்சர் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் பேசுகிறேன், அட்வைஸ் கொடுக்காதப்பா சும்மான்னு சொல்கிறான், அம்மா சொன்னால் கோச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிம்பிள் ஐடியா இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். தட்ஸ் கால் கொலக்கட்டை ஃபீட்பேக். கொலக்கட்டை ஃபீட்பேக் இதுலேயும் இண்டிக் ஃபுட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொலக்கட்டை ஃபீட்பேக்னா என்னென்னா, நெவர் ஸ்டார்ட் எ ஃபீட்பேக் பை டெல்லிங் பிளேம்ஸ் ஆர் அட்வைஸ். சிம்பிள். கொலக்கட்டைக்கு வெளியே ஸ்மூத்தாக சம்திங் இருக்கும், உள்ளே தான் மசாலா போடுவோம். அது கொலக்கட்டையாக இருந்தாலும் சரி, இனிப்பு கொலக்கட்டையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு பாராட்டுலேருந்து ஆரம்பிங்க. அதில் முக்கியமான விஷயம், நெவர் ஸ்டார்ட் வித் தட் பர்சன் நேம். உங்கள் குழந்தைங்களுடைய பேரை சொல்லி அவர்களுக்கு அட்வைஸ் செய்யாதீர்கள். அப்ரிஷியேட் பண்ணும்போது பேரை சொல்லுங்கள். ஹியூமன் ஈகோவை எப்படி ஒர்க் அவுட் ஆகணும்னா, நீ தப்புன்னு சொன்னால் என்ன தப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு தான் நம்ம மூளை வேலை செய்யும். அப்போ பாராட்டும் போது சூப்பர் வெங்கடேஷ், எக்ஸலண்ட்டாக நீ ஒர்க் பண்ண அப்படின்னு பாராட்டுங்க. ஆனால் அட்வைஸ் பண்ணும்போது நீ பிரச்சனை இல்லைப்பா, உன்னோட ஆக்ஷன், உன்னோட பிஹேவியர், உன்னுடைய பழக்கம், உன்னுடைய பண்பாடு, இல்லை நீ செஞ்ச ஒரு செயல் தான்ப்பா பிரச்சனை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குன்ற டோனில் அந்த பசங்க கிட்ட பேசுங்க. திஸ் இஸ் கால் கொழுக்கட்டை ஃபீட்பேக். ஸோ நெக்ஸ்ட், ஒரே ஒரு டவுட்ப்பா, அந்த சரவணா ஸ்டோர்ஸ் யாருப்பா இருக்கார் லெஜெண்ட், அதை வச்சு என்ன சொல்ல வந்த? அது என்னன்னா, நெவர் டெல் யூ ஆர் ராங், யூ ஆர் டோட்டலி ராங் அப்படின்னு சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி மாதிரி சொல்லாதீங்க. உங்க பசங்க கிட்ட பேசும்போது யூ ஆர் ரைட் பட் யுவர் ஆக்ஷன் இஸ் ராங், அதை கரெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேளுங்க. உங்க பசங்க மாறுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட, தேங்க்ஸ் ஃபார் த பஸ் சார், நோட்டட். கூடி சீக்கிரத்தில் முடிச்சிடறோம், இன்னும் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி ஃபீட்பேக் கொடுக்கலான்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, வெங்கடேஷ் நீ கேம் விளையாடும் போது நான் பார்க்குறேன், பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, கோல்டு காயின்ஸ் வாங்குறது, ஃபஸ்ட்டு வரதுன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற. ஆனால் நீ ஜெயிச்சது ஃபோனில் ஜெயிச்சேன்னா அது வந்து நிரந்தரமான வெற்றியாக இருக்காது, அது டெம்பரரி ப்ளஷர். உன் ஜெயிக்கணுன்ற ஆதங்கத்தையும் அந்த ஜெயிக்கணுன்ற நோக்கத்தையும் நான் பாராட்டுறேன். வேற எங்கே ஜெயிக்கலாம் நீயே சொல்லுன்னு உங்கள் பசங்கிட்ட கேளுங்க. பசங்க ஃபோனை விட்டு வெளியே வருவாங்க. ஏன்னா ஃபோனுக்குள்ளே இன்னைக்கு ஏன் பசங்க இருக்காங்கன்னா, ஒவ்வொரு கேம்லையும் அவன் அச்சீவ் பண்ணுறான் அவன் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கான். நம்ம வீட்டில் திட்டிகிட்டே இருக்கும், அதனால தான் அவன் ஃபோனுக்கு பின்னாடி ஓடுறான். நம்ம கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி யோசிச்சோன்னா இது நிச்சயமாக மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸாக ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் அபவுட் நியூ மூவிஸ். என்ன மாதிரியான படங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், என்ன மாதிரியான திருவிழாக்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரே நிமிஷம், ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த அதே கிவ் அண்ட் டேக். எவ்வளோ பேர் வீட்டில் வந்து குழந்தைங்களோட மொபைல், எப்போ வந்து சாப்பிடணும் கூட மொபைல் வேணும், பாத்ரூம் மொபைல் கொண்டு போகிறாங்க, எவ்வளோ பேர் அந்த மாதிரி. கரெக்ட், எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மொபைல் அடிக்ஷன் குழந்தைங்களுக்கு இருக்குது. இது எங்கள் வீட்லேயும் இருந்தது. நானும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படியாவது அட்லீஸ்ட் மொபைல் ரெடியூஸ் பண்ணலாம், ரொம்ப அடிக்ஷன் இல்லை இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது. ஆனால் இப்போ இந்த வருஷம் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னா, we are going to launch a 0% screen time அப்படின்ற ஒரு பாலிசியை ஸ்கூல்லையே கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்கூலில் கொண்டு வரும்போது
பேரண்ட்டும் நம்ம எஃபர்ட் போடுறோம். ஸ்கூல்ல இருந்தும் இது வரும்போது இந்த லாஸ்ட் 1 இயரா மை டாட்டர் ஹேஸ் நாட் டச் த ஃபோன். வீட்டில் டிவி கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட ஆண்டி டிவி ஆஃப் பண்ணிடுங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து 0 ஸ்க்ரீன் டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. இதுதான் பவர் ஆஃப் கிவ் அண்ட் டேக். வென் போத் ஆஃப் அஸ் கம் டுகெதர் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஸ் ஸ்கூல்ஸ் வி கேன் அச்சீவ் மோர். முன்னாடி வந்து சாப்பிடும் போதாவது கேட்டிருந்தா, இப்போ அதுவும் கேட்கறதில்ல. அட்லீஸ்ட் கேமாவது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவா. இப்போ கேமும் கேட்கறது இல்லை. தே ஆர் ஈட்டிங் மைண்ட்ஃபுல்லி. தட் இஸ் த பவர் வென் schools and parents come together and we change the demand. பேரண்ட்டுக்கு ஒரு கரிக்குலமா நீங்க திங்க் பண்ணுங்க, நமக்குள்ள எங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வேல்யூஸ் கொடுக்கலான்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மற்ற கண்ட்ரீஸ்ல ஒரு பிரெக்னென்ட் லேடியை செலிப்ரேட் பண்ணுன்ற ஐடியாலஜி கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரு பெண் 7 மாசமா இருக்கும்போது 6 மாசமா இருக்கும்போது சீமந்தம் பண்ணுறது, வளகாப்பு பண்ணுறோம். ஆனால் சேட் ரியாலிட்டி என்னன்னா, நோ இந்தியன் பயாலஜி டெக்ஸ்ட் புக் டாக்ஸ் அபவுட் சீமந்தம். நோ இந்தியன் பயாலஜி டெக்ஸ்ட் புக் டாக்ஸ் அபவுட் பிரசவத்துக்கு அம்மாவை ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்ற சோஷியல் கனெக்ஷனை பசங்களுக்கு சொல்லாததுனால தான் பயாலஜி அவன் ரா ஃபேக்டாக பார்க்குறான். ஸோ வாட் வி ஆர் ரெக்வெஸ்டிங் இஸ், ஒரு லெசன் உங்கள் குழந்தைங்க படிக்கிறான்னா அதில் கல்ச்சரல் கனெக்ட் என்ன கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க ரீப்ரொடக்டிவ் பயாலஜி படிக்கிறான், பாலினேஷன் படிக்கிறான். அம்மாக்கு 7 மாசத்துல இப்படி தான்ப்பா பேபி ஷவர் பண்ணாங்கன்னு ஃபோட்டோ வச்சு சொல்லி கொடுங்க. தப்பாக பார்க்கணுன்ற எண்ணம் தமிழ்நாட்டில் எந்த குழந்தைக்கு வராது. இதுக்கு நாங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது? உங்கள் ஐடியாலஜி ரொம்ப நல்லா இருக்குது, டெக்ஸ்ட் புக் சூப்பராக இருக்குது, நீங்கள் யோசிக்கிற ஸ்கில்ன்ற ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு எப்படியாவது நாங்கள் உதவ முடியுமா? அப்படின்னா 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, உங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எடுத்து ரிவ்யூ பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில், உங்கள் பசங்க படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஸ்கில் இன்டகிரேஷன் இல்லை, இந்தியன் கல்ச்சரில் தமிழ்நாடு கல்ச்சர், சவுத் இந்தியன் கல்ச்சர் பற்றி பெருசாக எதுவும் இல்லைன்னா எங்களை உங்கள் ஸ்கூலில் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறான்ற புத்தகத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா, நீங்கள் என்ன டிசிப்ளினை உங்கள் பசங்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதை நம்மளால் கொண்டு வர முடியும். தட் வில் பி அ கிரேட் ஹெல்ப். அண்ட் இது வந்து ஒன் சைடடாக நாங்கள் வின் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை. திஸ் இஸ் அ கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் ஆஃப் யூ ஹியர். நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்கூல் ரெஃபரலுக்கும் we are ready to pay commission in terms of our revenue, which means you are silent partner of our company. எங்களுக்கு ஒவ்வொரு சைனிங் நடக்கும்போது we are ready to pay a commission to you. வீட்டில் இருந்தபடியே ஸ்கூலை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ்பெஷலி ஃபார் ஹவுஸ் வைஃப்ஸ் we are creating. இதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கவர் லேர்னிங்கோட ஸ்டால் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். கோ அண்ட் விசிட் டிஸ்கவர் லேர்னிங் ஸ்டால் D37 நினைக்கிற நம்பர். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது நிறைய விமன், ஹை பொட்டென்ஷியல் விமன், சுமதி மேம் சொன்ன மாதிரி ஹை பொட்டென்ஷியல் விமன் வீட்டில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தே கோ த்ரூ அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி அண்ட் ஃபைனலி ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்க கரியர் ரீஸ்டார்ட் பண்ண முடியாமல் தே அகெயின் கண்டினியூஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. யூ கேன், உங்களுக்கு இப்போ இன்றைக்கி 1/2 hour இருக்கா, 1 hour இருக்கா, பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்குன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நீங்கள் இந்த ஆப், எங்களோட ஆப் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 4 ஸ்கூல் விசிட் பண்ணி ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வந்தால் போதும். வி ஆர் ஏபிள் டு டூ திஸ். வித் தட், நெக்ஸ்ட் ஸ்லைட், ஐ ஹாவ் டு சே சாரி டு கார்த்தி அண்ணா. ஏன்னா அவர் சொன்னார், நீ மேடையில் வந்து என்னை பற்றி பேசாத, அது நல்லா இருக்காதுன்னு சொன்னார். இருந்தாலும் ஐ ஹாவ் தி கடமை எனக்கு இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக தான் இருந்தோம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் பார்த்துட்டே இருந்தார், ஏன் இப்படி இருக்காங்க பசங்க, இவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கே, உன் ஐடியா இவ்வளோ கம்பெனி கொடுத்துருக்கே, உனக்கு ஏதாவது இருக்கான்னா நாங்கள் இன்னும் கடனில் தான் இருக்கோம். கரெக்டாக அவர் எங்களோட ஆதங்கத்தை பார்த்தாரு, சஃபகேஷனை பார்த்துட்டு குவிட் அண்ட் கம், ஐ எம் தேர் வித் யூ அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தையில் நாங்கள் எல்லாருமே குவிட் பண்ணிட்டு இந்த டிஸ்கவர் லேர்னிங் அப்படின்ற கம்பெனி ஆரம்பித்தோம். கடந்த டிசம்பரில் ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட 50 ஸ்கூல்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம் அக்ராஸ் தமிழ்நாடு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸை ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வியாக மாற்றணும் அப்படின்றது எங்களுடைய குறிக்கோள். இன்னோவேஷன்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஷுட் கோ அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்றது எங்களோட நோக்கம். அந்த மாதிரி we are working for this. we are deeply grateful. அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதனால ஃபோட்டோஸில் காட்டியிருக்கோம். அவ்வளோ, அதுதான் கார்த்தி அண்ணா. அவர் சொல்லுவார் 4 விஷயம் இம்பார்ட்டன்ட், பணம் 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 பணம்னு சொல்லுவார். ஆனால் அது வார்த்தையில் மட்டும்தான். நிஜமாவே அவர் வந்து கிரேட் பேட்ரியாட், நேஷனலிஸ்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா அவர் உருகிடுவார். கல்ச்சர் அண்ட் பேட்ரியாட்டிசம் இஸ் த கோர் ஆஃப் கார்த்தி அண்ணா. அண்ட் ஐ தேங்க் ஹிம், நாட் ஜஸ்ட் ஹிம், ஹிஸ் என்டையர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ யுனைட்டடாக இந்த ஒரு விஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிக் தேங்க்யூ ஃபார் தி ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டி ஹியர். தேங்க்யூ ஸோ மச்.
இதோட Thank you we'll so close much. the session. Thank you so much to all the participants and the organizer, and thank you so much, ma'am. Sorry for extending the time. Hope you all got some insights from Discover Learning. Please do visit our stall. அன்பா கேட்குறோம், தயவு செஞ்சு எங்கள் ஸ்டால் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கும் வளர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் பிடிச்சிருந்தா இப்படி 2 கை தூக்கி இப்படி ஆட்டுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ. வேணாம் எந்திரிச்சு லல்லி சார், நல்ல ஒரு பாட்டு போடுங்க. ஸ்டாண்டிங்காக வேஸ்ட்னே கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பாட்டு ஓகே. Thank you, Aditya and சந்தோஷ் சூப்பர். ஆதித்யா Aditya, please. Check. Thank you, Discover Learning. Wonderful session. I think all the participants were very active. Just it was an eye-opening session, both Santosh and Aditya. So எவ்வளோ டீச்சர்ஸை நாங்க ட்ரெயின் பண்றோம். நீங்க ஸ்பீக்கர் கிட்ட நிக்கிறீங்க, இந்த சைடுல அங்க நின்னு ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இந்த விஷயத்த வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஐ பர்சனலி ட்ரைன் மோர் தென் 10,000+ விமன். ஸோ இன்னைக்கு நம்மளோட కమ్యూనిటీకి நான் சொல்றது என்னன்னா, మనవాల్ నడిపించే అన్ని నోములు మన బిడ్డలకి చెప్పిండే. సో ఈ జనరేషన్లో నిజంగా కొల్ల పేరు స్ట్రగుల్ అవుతా ఉండేము. దానికి కాన్సెప్ట్ వచ్చి నువ్వు వచ్చేనెన్నవే, నువ్వు కూర్చోనెన్నవేనేరు పర్వాలే కంటిపుగా చెప్పి మాకు అందరికి ఈ జనరేషన్ లోగలనే అన్ని నోములోడ పదార్థాలు సరి, ప్రొసీజర్ను సరి, వాళ్ళు చెప్పిన మారి అన్ని ట్రెడిషన్ నేర్పించిండ. ఇది ఒక టేక్ అవేగా ఇక్కడ నుంచి ఎత్తుకొని పోండా. థ్యాంక్ యూ సో మచ్. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ద ఆపర్చునిటీ. Thank you for the testimony. I now request Shri Venkatesh and Srimati Vishruta Ravishankar to come over to the dais to felicitate and honor Mr. Santosh and Mr. Aditya. Santosh and Aditya, it was a wonderful session. As an academician, I would love to share the accolades to you that this is a wonderful initiative that parents inge irukravungalukku enna, the time that you spend with the children is very important for the well-being of your children. தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு பழமொழி இருக்கு, குலக்கல்வி கல்லாமல் பாகம் கெடும் அப்படிங்கிறது. நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய குலத்தினுடைய பெருமை என்னங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அவங்களுக்கு தெரியவே வராது. இது ஒரு ஜோக்கு தான், இந்த வேக்யூம் இஸ் ஃபைல்டு வென் இட் இஸ் கிரைடுங்கிற மாதிரி ஒரு வேக்யூம் கிரியேட் ஆச்சுன்னா அது தானாகவே வந்து வேற சிந்தனைகள் வந்து நிரப்பி விடும். அதனால நாம தான் நிரப்பணும். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நான் நல்லா பேசுவேன் அப்படின்னாங்க. இது குலக்கல்வி, எங்கள் அப்பா பேசுவார், நானும் பேசுகிறேன். அது குலக்கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். தேங்க்ஸ் ஃபார் இன்சிஸ்ட் the values of that. Thank you.